என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மார்கழி மாத வளர்ப்பிறை பஞ்சமி. இந்த வளர்ப்பிறை பஞ்சமி நாளில் நம்ம வாராகி அன்னையை நினைத்து இந்த ஒரு பூவை மட்டும் நீங்கள் இப்படி வழிபட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வாராகி அன்னை தீர்த்து வைப்பார், நமக்கு நல்வழி காட்டுவார். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளை மார்கழி 1 டிசம்பர் 17 மார்கழி 1 அன்றே நமக்கு வளர்ப்பிறை பஞ்சமியானது வருகிறது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் வளர்ப்பிறை பஞ்சமி, அதாவது அமாவாசை அடுத்து வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி. பஞ்சமி என்றாலே பஞ்சமி நாயகியான வாராகி அன்னையை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுவும் மார்கழி முதல் நாள் அன்று வளர்ப்பிறை பஞ்சமியானது வருகிறது நாளை. இந்த நன்னாளில் நம்ம வாராகி அன்னையை நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க நமக்கு வெற்றியை கொடுக்கும் மாதமாக நிச்சயமாக அமையும். வாராகி அன்னை நமக்கு வெற்றியை கொடுப்பவள். நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவே நடக்காது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாராகி அன்னையிடம் அதை நம்ம சொல்லும்போது கட்டாயமாக வாராகி அன்னை நமக்கு ஒரு தீர்வை கொடுப்பவங்க. அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த வாராகி அன்னையை வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு நாள் தான் பஞ்சமி நாள். அதுவும் தமிழ் மாதத்துடைய தொடக்க நாள்லேயே அது வர்றதுனால இன்னும் அது சிறப்பை கொடுக்கும். அதனால இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் யாரும் தவற விடாமல் உங்களால் முடிந்த எளிய வழிபாட்டை நீங்கள் வீட்டிலையே செய்ய பாருங்கள். வாராகி அன்னைக்கு படம் இருக்கணுமோ அல்லது சிலை இருக்கணுமோ அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரு சின்ன அகல் விளக்கில் நம்ம வாராகி அன்னையை நினைத்து நம்ம அந்த அகல் விளக்கை நம்ம ஏற்றும் போதே அந்த தீப சுடரில் வாராகி அன்னை வந்தமர்வாள். எங்ககிட்ட படம் இல்லை, எங்ககிட்ட சிலை இல்லை, நாங்கள் எப்படி வாராகி அன்னையை வழிபடுறது அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் நமக்கு வேணாம். கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்ல மஞ்சள் குங்குமம் வைத்துக்கோங்க. முடிந்தால் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த விளக்கை நீங்கள் வாராகி எண்ணெயாக மனதில் பாவித்து நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். கட்டாயமாக அந்த விளக்கில் வாராகி எண்ணெய் அமர்வாள். அதனால் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் எதா செய்கிறதா இருந்தாலும் செய்யணும். வாராகி அன்னைக்கு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அதனால் நம்மளுடைய மனதும் நம்மளுடைய வீடும் சுத்தமாக இருந்து வழிபாட்டை நம்ம செய்யணும். அது ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பூவை, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பூவை நீங்கள் வாராகி அன்னைக்கு வைங்க. வாராகி அன்னைக்கு பிடித்தமான பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு நிற மலர்கள் தான் வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முடிந்தளவு சிவப்பு நிற மலர்கள் வாங்கி நீங்கள் வாராகி அன்னைக்கு வைங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பூவும் சிவப்பு நிற பூ தான். எல்லாராலையும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பூ தான். ஒன்றும் இல்லைங்க, செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை உங்களுடைய கோரிக்கையை மனசில் நினைத்து வாராகி அன்னை நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நினைத்து வாராகி அன்னையுடைய பாதத்தில் அல்லது அந்த விளக்கு இருக்குன்னா அந்த விளக்குடைய பாதம் அதை சுற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ செம்பருத்தி பூ இருந்தாலும் அதை நீங்கள் வைத்துக்கோங்க. செம்பருத்தி பூ அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அன்னையுடைய மனம் குளிர்ந்து நம்மளுடைய கோரிக்கையை நிச்சயமாக அன்னை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் எளிமையான நெய்வேத்தியம். வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்தமான நெய்வேத்தியங்கள் அப்படின்னா கிழங்கு வகைகள். பழங்களில் பார்த்தோம்னா மாதுளம்பழம், அதை உரித்து நீங்கள் தேன் கூட கலந்து கூட நீங்கள் வைத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பானகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நீங்கள் ரெடி பண்ணி வைத்துக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ, அது எளிமையான நைவேத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல, பால் பழம் கூட நீங்கள் வைத்துக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் மனதார நீங்கள் வைத்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக உங்களுடைய அந்த நீங்கள் கேட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அதோடைய மாற்றங்கள் அடுத்த பஞ்சமிக்குள்ளேயே நிச்சயமாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சரி, எந்த பரிகாரம் செய்தாலும் சரி, இல்லை இவங்க நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கண்டிப்பாக பிறக்கும். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாலை நேரத்தில் குறிப்பாக வாராகி அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் குறிப்பாக 8 to 9 அந்த நேரத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பு. ஆனால் நீங்கள் மாலை நேரத்திலேயே 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்துக்கலாம்.
மாலை நேரத்தில் செய்கிற வழிபாடு தான் ரொம்பவே அதீத சக்தி வாய்ந்தது வாராகி அன்னைக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவு ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு 108 முறை மலர்கள் வைத்தோ அப்படி இல்லைன்னா குங்குமம் வைத்தோ நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி எளிமையான வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.